மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி மாமிச சிந்தையிலே பிசாசானவன் கிரியை செய்கிறான் என்பதை குறித்து பார்த்தோம். எப்படி ஆவியானவர் ஒரு விசுவாசியை ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக மாற்றுகிறார் என்று பார்த்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியின் சிந்தை, மாமிச சிந்தை. இன்றைய காலையிலே நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாம் எழுந்திருக்கிறோம் தேவனுடைய வசனத்தின் தலைப்பிற்காக. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தினுடைய பின்பகுதி வாசிக்கலாம். எங்களுக்கோ 1 கொரிந்தியர் 2:14 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. சொல்லுங்க, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அமரலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை. மாமிச சிந்தை இருக்கிறது, ஆவியின் சிந்தை இருக்கிறது, அடுத்தபடியாக கிறிஸ்துவின் சிந்தை. பவுல் சொல்றாரு, மாமிச சிந்தையை கடந்து, ஆவியின் சிந்தையை கடந்து நான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவினுடைய சிந்தை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவினுடைய சிந்தையை குறித்து எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் போவோம். 17வது வசனம், 15வது வசனத்திலிருந்து 16வது வசனம். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, தேவன் சபையோடு பண்ணுகிற உடன்படிக்கையை சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையிலே ஏசப்பா செய்த புது உடன்படிக்கை உங்களுக்கு சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உரைத்தவர் சொல்ல பாருங்க. பிரமாணத்தை இருதயம், அதாவது ஆவியில் வைப்பார். அப்புறம் கட்டளைகளை அவைகளை அவளுடைய மனதில் எழுது. அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, பிரமாணத்தை மனதில் வைப்பாரு, அதே நேரத்தில் கட்டளை உங்க மனதில் எழுதுவார். இந்த எழுதப்படுகிற உங்க மனதில் தேவனுடைய விரலினால் எழுதப்படுகிற கட்டளைக்கு பேர் தான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. நல்லா கவனிங்க. உங்க மனதை தேவன் மாமிச சிந்தையிலிருந்து, ஆவியின் சிந்தையிலிருந்து கொண்டு கிறிஸ்துவின் சிந்தையை போல் மாற்ற விரும்புகிறார். அந்த கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்களானா, கிறிஸ்துவனுடைய சிந்தை பவுலுக்கு இருந்தது போல எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருதயத்தில் கட்டளை வைக்கிற மாத்திரமல்ல, உங்கள் மனதில் அந்த கட்டளையை எழுதுகிறார். அந்த எழுதப்பட்ட கட்டளைக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்படி என்ன எழுதினாரு ஆண்டவர் சொல்றார் பாரு. அப்போ 16ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிற காரியங்களை 16ஆம் வசனத்தில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவரோடு பண்ணும் உடன்படிக்கையாகும், அவருடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்கள் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு அடுத்து சொல்றார், அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவருடைய சிந்தை என்னன்னா, தேவனுடைய சிந்தை உங்கள் பாவங்களை
அவர் நினைப்பது இல்லை. அதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னன்னா, உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் அவர் இனி நினைப்பது இல்லை. சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய சிந்தை என்பது என் பாவங்களையும் என் அக்கிரமங்களையும் அவர் நினைப்பதில்லை. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர் தான் அக்கிரமத்தை நினைக்க மாட்டார்ல, பாவத்தை நினைக்க மாட்டார்ல. அப்படினால ஏசப்பாட்ட போய் நம்ம செஞ்ச எல்லா பாவத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரா மாட்டாரா என்பதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறான்னு சொல்கிறாரு, மறக்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தன் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருந்தால் மன்னிப்பாரா மாட்டாரான்றதை அடுத்த வாரம் என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தைக்குள் இருக்கிறத வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களை என்ன செய்யல இனி நினைப்பது இல்லை. ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவே என் ஒரு பாவி, என் பாவத்திற்காக நீங்கள் சிலுவையில் மரிச்சீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னவனே ஏசப்பா சொல்கிறாரு, உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். உன்னுடைய இருதயத்தில் என்னை கட்டளை வைத்து உன் மனதில் என் பிரமாணத்தை எழுதுறேன். இனி உன் அக்கிரமங்களும் பாவங்களையும் இயேசுவாகிய அவர் நினைப்பது இல்லை. ஹல்லேலூயா. அதை சொல்றாரு, அப்படி நினைப்பதில்லை அப்படின்னு சொன்ன கர்த்தர் அதை பற்றி இன்னுமாக ஒரு வசனத்தில் எழுதியிருக்கிறார். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4 7 8 வசனங்கள். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது பரிசுத்த ஆவியினால் சொல்லியிருக்கிறார். ஆண்டவங்க சொல்றா பாருங்க, நான் வாசிக்கிறத நான் உங்களுக்கு புரியும்படி வாசிக்கிறேன். உங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதே, உங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதே, அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்து சொல்ற அடுத்த வசனம், உங்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரே அல்லது கணக்கில் கொள்ளாதிருக்கிறாரே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்போ நீங்கள் பாருங்க, நீங்கள் சொல்லணும், என்னுடைய அக்கிரமத்தை என்னுடைய பாவத்தை கர்த்தர் நேசிக்கிறதில்ல, நினைக்கிறதில்ல, அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நபரா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரா? நீங்கள் ஆசீர்வாதம் பொருளாதாரத்துக்கு போகிறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம், உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் கர்த்தர் எண்ணுகிறது இல்லை, அதாவது கணக்கில் கொள்ளுவதில்லை. ஆகையினால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லான், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம், என் பாவத்தை அக்கிரமங்களை தேவன் நினைப்பதில்லை. சத்தமா சொல்லுங்க, என் அக்கிரமங்களை பாவங்களை நினைப்பதில்லை. இந்த நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த நிச்சயம் தான் செஞ்சிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னன்னா, அவர் சொல்றாரு, உங்க அக்கிரமத்தையும் உங்க பாவங்களையும் நான் நினைக்க மாட்டேன், கணக்கில் கொள்ள மாட்டேன். இதுவே கிறிஸ்துவனுடைய சிந்தை. பாருங்க, அந்த தான் வேதம் சொல்லி அவருடைய சிந்தா தான். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு போவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு போவோம். அவர் சொல்றாரு, ஏன் சிந்தை இதுப்பா, நான் உங்க அக்கிரமங்களை பாவங்களை என்ன செய்கிறதில்ல, நான் நினைப்பதில்லை என்று சொன்னது கிறிஸ்துவின் சிந்தை. சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை என்பது என் பாவத்தை என் அக்கிரமங்களை அவர் இயேசு நினைக்க மாட்டார், கணக்கில் கொள்ள மாட்டார். ஆமென். அப்போ இது அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி தான் என் சிந்தைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பிலிப்பியர் 2:5 சொல்றாரு. பாரு, சொல்லுவோம், 2:5 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், அவர் சொல்றார், ஏன் நான் என்ன சிந்தனையில் வைத்திருக்கிறனோ அதே சிந்தனை உங்கள் வாழ்விலும் உண்டாகட்டுன்றார். அல்லேலூயா. பாருங்க, மாமிச சிந்தையை கடந்து ஆவியின் சிந்தையை கடந்து கத்த சொல்றாரு, எனக்கு ஒரு சிந்தை இருக்குதுப்பா, அது போலவே உனக்கும் ஒரு சிந்தை உண்டாகட்டும்.
பாருங்க, அதான் சொல்லுது, அது கிறிஸ்துவின் சிந்தை. சொல்லு, எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க கடவது. சொல்லு, எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க கடவது. பாருங்க, இயேசுவின் சிந்தனை மன்னித்தார், மறந்தார், நினைப்பதில்லை, கணக்கில் கொள்ளுவதில்லை. இதான் கிறிஸ்துவின் சிந்தை. தேவன் சொல்றாரு, அதே சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும்ன்றார். என்ன பிரச்சனை கிடைக்குன்னா, மாமிச சிந்தையில் இருக்கும் பொழுது பிசாசானவன் என்ன செய்யறான்? அவனுடைய சிந்தையை உங்கள் சிந்தையாக்குகிறான். தேவ ஆவியானவர் வரும் பொழுது வசனத்தை நினைப்பூட்டி உங்களை ஆவிக்குரிய சிந்தையாக மாற்றுகிறார். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்க மாமிச சிந்தையை கடந்து ஆவின் சிந்தையை கடந்து நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:5 உங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும், சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்னிலும் இருக்க வேண்டும். பாருங்க, இந்த சிந்தனை பகுதி இருக்கு பாருங்க. இந்த சிந்தனையில் மாமிச சிந்தை, ஆவியின் சிந்தை, கிறிஸ்துவின், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றத வசனத்தை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். அப்போது எபேசியர்கள் நிருபத்துக்கு போவோம். எபேசியர் போவோம், 4ஆம் அதிகாரம் 31. அவர் சொல்ல பாருங்க, இந்த கிறிஸ்துவின் சிந்தையினுடைய பிரதிபலிப்பு அங்கே சொல்றாரு. சகல விதமான கசப்பும். பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் யாராவது பேசக்கூடாதவங்க பேசுகிறது, செய்யக்கூடாதவங்க வாழ்க்கைக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், உங்கள் மனது அவளுடைய காரியங்களை மறுபடியும் மறுபடியும் நினைவு கூறுமானால் கசப்பு அங்கே தங்கி இருக்குது. எங்கே தங்கி இருக்குது? மனதில், உங்கள் ஆவியில் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்கிறேன், எங்கள் ஆவி பரிபூர்ணமாக இருக்குது. அது வந்து தேவன் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஆவியாக இருக்குது. உங்கள் மனதில் என்ன செய்யுதுன்னா, யாரோ ஒருவர் பேச்சினால் செயலினால் உங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் உங்கள் மனதில் கசப்பாக இருக்குது. கசப்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு விரோதமாக செஞ்ச யாராவது நடந்து கொண்ட மக்களை பற்றி அவங்க இல்லாத பொழுது நீங்கள் அவர்களை பற்றி தரக்குறைவாய் பேசுவீர்களானால் அது கசப்பினுடைய அடையாளம். அது சொல்ல பாருங்க. அப்புறம் அது சொல்ல பாருங்க, கோபம். யார் மேலே ஒரு கோபம் இருக்குது. அப்போ அந்த சிந்தனை, ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், செயல்படுத்துகிற கோபம் எங்கே இருக்குது? மனதில் இருக்குது. அவங்க மேலே கோபம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், உங்களுடைய கோபம் கிறிஸ்துவின், உங்களுடைய மனது கிறிஸ்துவின் சிந்தையாக இல்லை. மூர்க்கம், கூக்குரல், தூசணம் என்னது? கெட்ட வார்த்தை பேசுகிற விசுவாசிகளாக இருக்காங்களா? கேட்டால் நல்ல விசுவாசிகள் இருக்காங்க. கெட்ட வார்த்தை விசுவாசிகள் அந்நிய பாஷையும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, அதற்கு மேலே செய்வாங்க, கெட்ட வார்த்தையும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட தூஷணங்கள் இருந்துச்சுன்னா அந்த சொல்றார், மற்ற எந்த தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். 32 வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை எப்படி மன்னிச்சாரு? மன்னித்தார், மறந்தார், கணக்கில் கொள்ளவில்லை. இதே கிறிஸ்துவின் சொந்த. சரியா? அது சொல்ல பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. இந்த மன்னிப்பு கேட்குற ஆவிக்குரிய சபைகளே இன்னைக்கு காணாம போயிடுச்சு. நான் சொல்கிறேன் பாருங்க, இது இருந்தால் உங்களுக்கு விரோதமாக யாராவது செய்த தீமையான காரியங்கள் உங்கள் மனதில் இருந்தால், அவங்க மன்னிப்பு கேட்குறாங்களோ கேட்கலையோ, நீங்கள் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து மறந்து, சொல்லுவோம், மறந்து இனி நினைப்பதில்லை. பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து. நினைக்க தெரியுமே தவிர மறக்க இயேசுவின் வசனத்தினால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. மறப்பதற்கு, மன்னிப்பதற்கு, நினைத்து பார்க்க கூடாதபடி கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாக வேண்டும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்ல பாருங்க, நீங்களும் ஒருவருக்கொருவர் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி. அப்ப கிறிஸ்துவினுடைய சிந்தையை சொல்றாரு. உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேணுமா? நீங்க அப்படி யார் மேலேயாவது கசப்போ, கோபமோ, மூர்க்கமோ,
கூக்குரலோ தூசணமோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சிறையில் இருக்கிறீர்கள். ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆவிக்குரிய சிறையில் இருக்கிறீர்கள். வேதம் முன்னாடி சொல்லி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவள் மூலமாய் அசைவாட மாட்டார். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் துன்மார்க்கம் வாழ்ந்துட்டு இருக்கார். நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க. அப்போது இந்த காரியங்கள் இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. அப்போது வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில், அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன செஞ்சுக்கணும்? நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41-42. அதாவது இந்த கோபம் மூர்க்கம் இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை இல்லாததற்கு ஒரு காரணம். கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அது தள்ளி போய்கொண்டே இருக்கும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இல்லைங்க. இப்போ நான் ஆவிக்குரிய விதிகளை பேசுகிறேன். நம்ம எப்படிப்பட்ட விதிகளுக்குள் அமர்ந்திருக்கோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுவரும் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை. ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அப்போ அவர் ஏற்றுக்கொள்றீங்கன்னா தீர்க்கதரிசிக்கேற்ற பிளெஸிங்ஸ் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்புறம் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுவன் நீதிமானுக்கேற்ற பலனை. சரி, இப்போ சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே மெய்யாகவே அவன் தான் செய்த பலனை அடைகிறான். சரி, ரிவார்டு கிடைக்குது. ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் இருக்கான், அவன் உங்களை தூசிச்சிட்டான், அவன் உங்களை சரியாக நடத்தலை, அவர் உங்கள் மேலே உங்களை தேவையில்லாத காரியங்களுக்கு உங்களை இழுத்து போட்டுட்டான்னா அவன் செஞ்சதை அவன் அறுக்க போகிறான். ரைட்டா? அவன் உங்களுக்கு விரோதமாய் செய்ததை அவன் அறுக்க போகிறான். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்களா? ஸ்பிரிச்சுவலாக அவன் உங்களுக்கு செஞ்சான்ல, அந்த செய்ததை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது, அல்லது கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் மன்னித்து மறந்து நினைக்காமல் இருக்கும் பொழுது, அவன் செந்த தீமையை என்ன பலன் அடைவானோ அவன் மேலே நீங்கள் கசப்பு வச்சிங்கன்னா அதே பலனும் உங்களுக்கு வரும். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுதா புரியலையா? அதாவது அந்த பாதிப்பு, அவனுக்கு ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அவன் என்னமோ முள்ள விதைச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் முள்ள அறுக்க போகிறான், அவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முள்ள விதைச்சிட்டான். நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல அவன் குற்றங்களை நான் மன்னிக்கிறேன், நான் அதை மன்னித்து மறந்து என் வாழ்நாட்கள் எல்லாம் அதை நினைக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் உங்கள் வாழ்வில் முள்ளை விதைத்த அந்த மனிதன் மேலே, அந்த மனுஷி மேலே நீங்கள் தொடர்ந்து வைராக்கியமும் கசப்பும் கோபமும் வைத்திருந்தீர்களானால் அவன் எந்த முள்ளை அறுப்பானோ அதே முள்ளை நீங்களும் அறுப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு தான் அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுங்களா? ஸ்பிரிச்சுவல் என்னன்னு கேட்டீங்கன்னா தன் பலனை அடைவான். சொல்லுங்க, தன் பலனை அடைவான். என்ன நினைக்கிறாங்க? தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசி கேட்ட பலன் வரும் சொன்னா, உங்களை மேல் உங்களுக்கு முள்ளை விதைத்தவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் கசப்பை வைத்திருந்தார்களானால் முள்ளுக்கேற்ற பலனை அடைவீர்கள். இன்னைக்கு வாழ்க்கையில் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பாருங்க, நடக்கிற காரியம் பாருங்க, ஏதாவது ஒரு ஆவிக்குரிய பாதிப்பை தங்களுடைய ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தர் சொல்றாரு, அப்பா மாமிச சிந்தை இருக்கு, அதை பிசாசு இருக்கான், கொஞ்சம் ஆவிக்குரிய சிந்தைக்கு வந்தா வசனங்களை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். கிறிஸ்துவின் சிந்தைக்குள் வராது இருக்கிற பொழுது அவன் வாழ்வில் நடக்கிற துன்பங்கள் அவனை நீங்கள் மன்னியாதிருக்க, அப்படினாலே அவன் என்ன அறுக்க காத்திருக்கிறானோ அதனுடைய அறுப்பின் பலன் உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க அவனை மன்னிச்சு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்வாரு, சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, அவருடைய பிரமாணத்தை மாறாதவர். பிரமாணத்தை என்ன செய்ய மாட்டாரு? மாறவே மாட்டார். உங்களுக்கு என்ன ஒரு மனிதன் செஞ்சாலும் பரவாயில்ல,
கிறிஸ்து அவனுக்கு எனக்கு மன்னித்து மறந்தார் நினைப்பதில்லை. அவர் கிறிஸ்துவினுடைய சிந்தை அது. அதே சிந்தையை நானும் உடையவனாக இருக்கிறேன். ஆமென். நல்ல உடனே எதுக்கு பதில் வரும் தெரியுமா? உங்களுடைய எண்ணங்கள் தான் உடனே தீர்ப்பளிக்கப்படும். நல்லா கவனிங்க. உங்கள் செய்கைகள் கூட கர்த்தர் அமர்ந்திருந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு உடனே பலன் வரும். உங்கள் எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறவர். உங்கள் எண்ணங்கள் பொல்லாதவைகளோ, உங்கள் எண்ணங்கள் தீமையானதோ, உங்கள் எண்ணங்கள் நன்மையானதோ என்று ஆராய்கிற கர்த்தர் பூமியிலே இருக்கும்போது சொல்றாரு, அவர் எண்ணங்களை அவர்கள் அறிந்து உங்கள் இதயங்களை பொல்லாதவைகளை நீங்கள் சிந்திக்கிறது என்ன என்று கடிந்து கொண்டவர் தேவன். என்னத்தை பார்க்கிறாரு பாருங்க. ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். இதை மன்னிக்கிறத முடிச்சிடறேன் பாருங்க. மன்னிக்கிறத முடிக்கல. அப்போ உங்க வாழ்க்கையில வசனம் பசுமையா இல்லை. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சவன் காரியங்களை உங்க மனது பசுமையாய் வைத்திருக்குமானால் தேவன் உங்கள் வாழ்வில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, முல்லை விதைத்தானே அதனுடைய அறுவடை அரித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க. ஏன் தேவனுடைய மனிதர்கள் தேவ பிள்ளைகள் தீர்க்கதரிசியை தேடுறாங்கன்னா, இந்த வசனத்தின்படி வாழ்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை? தீர்க்கதரிசியை தேடணும். தீர்க்கதரிசியிடத்திலிருந்து ஒரு விடுதலையான வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி. அதற்கு அவசியம் இல்லை வசனத்துக்குள் வாழ்ந்தால். அப்போ பசுமையாவே வைத்திருக்கிறாங்க பாருங்க பல நினைவுகளை. வேத வசனத்தில் இல்லை, ஆவியின் சிந்தையில் இல்லை, அல்லது கிறிஸ்துவின் சிந்தையில் இல்லை. பல வருடங்களுக்கு முன்னாடி புதுசாவே பேசுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்தேன், மறந்தேன், கணக்கில் கொள்ளுவதில்லை. இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்கு கடவுள் சொன்னா பேசனவே எப்படியே போயிட்டு இருக்கிறான். உதாரணமாக ஒரு காரியம் சொல்றேன். ஒரு பிச்சைக்காரன் உங்களை சத்தம் போட்டான்னு வச்சுக்கோங்க. சத்தம் போட்டான், பிச்சைக்காரனை சத்தம் போட்டான் பாரு. அந்த பிச்சைக்காரனை சும்மாவே விடக்கூடாதுடா. அந்த பிச்சைக்காரன் சொல்லாது, பிச்சைக்காரன் சும்மா விடக்கூடாதா. அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு உதாரணம் சொல்றேன். பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை விடவே கூடாதா. அவனை விடவே கூடாதா. என்னை இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லாரு, அவன் பிச்சை எடுக்கிறத அறுத்துக்கிட்டு இருக்கான். அவனை நீ மன்னிக்காத அப்படின்னாலே அவன் பிச்சை எடுக்கிற போல பிச்சை எடுக்கிறதை பங்காக உன் வாழ்வு பிச்சை எடுக்கும். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு விளக்கிற மாதிரி சொல்றேன். அப்படி இல்லைங்க. அந்த பங்கு என்ன செய்யல தேவன் உங்களுக்கு வைக்கவில்லை. அப்போ உங்களுடைய பங்கு இயேசு சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இந்த மனதிற்கு பாருங்க, இது கிறிஸ்துவின் மாமிச சிந்தையிலிருந்து ஆவியின் சிந்தையாகி கிறிஸ்துவின் சிந்தையாக மாறணும். அப்படி மாறிச்சுன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதெல்லாம் இப்போ முன்னேறன்னு சொன்னால் பின்னானவைகளை மறந்து சொல்லுவோம். பின்னானவைகளை மறந்து மறக்க முடியுமானா ஆண்டு சில மறக்க முடியும். வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போ சிந்தனைகளை நியாயம் தீர்க்கிறவர். நல்லா சொல்லிட்டேன் பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். அப்போ இப்போ நான் சொல்ல போகிறது சிந்தனைகளை நியாயம் தீர்க்கிறவர். ஏசியா எழுதின ஏசியாவுக்கு முன்னால் எபிரேயர் எழுதுவோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு போவோம். எபிரேயர் 4:12. நல்லா கவனிங்க. வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சில வசனங்களே இல்லை அப்படின்னா வசனமே இல்லை, கதை தான் இருக்குது. வாழ்க்கையில் கட்டு கதை தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் நீங்கள் வசனத்தை பிடித்து வாழ மாட்டீர்கள். இப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, வசனத்தை வாசிப்போம். 4:12 வாசிப்போமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் சத்தமா வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிற்கத்தக்க உருவ குத்துகிறதாயும். நிப்பாடிங்க. இப்போ வாசிக்க போகிறோம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கு. நான் இப்படி மொழிபெயர்த்திருக்கேன். தேவனுடைய வார்த்தை உங்கள் நினைவுகளையும் இருதயத்தின் உள் நோக்கங்களையும் பகுத்தறிகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்து உங்கள் எண்ணங்களையும் அந்த எண்ணத்தினுடைய உள் நோக்கத்தையும் பகுத்தறிகிறது. சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தின் எண்ணங்களையும் அந்த எண்ணத்தின் உள் நோக்கத்தையும் பகுத்தறிகிறது. நல்லா கவனிச்சிங்களா? நல்லா அந்த தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தின்
எண்ணங்களையும் அந்த எண்ணத்தின் உள்நோக்கங்களையும் பகுத்தறிகிறது. பாருங்க, இப்போ ஜோம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லார்ட் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்கறது கூடிய உள்நோக்கத்தை உற்று நோக்குகிறவர் தேவன். நல்லா கவனிச்சிங்களா? அதுதான் தேவன் எப்பயுமே உங்கள் நினைவுகளையும் உங்கள் நினைவுகளின் நோக்கத்தையும் அறிகிறவர். சிலர் வந்து பேசுவாங்க, ஆனால் உள்நோக்கம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு முன்பாக உகந்ததாக இராது. சிலர் செயல்படுவாங்க, ஆனால் உள்நோக்கம் எப்படி இருக்காது? உகந்ததாக இராது. தேவ பிள்ளைகள் வசனத்தை வாசிங்கன்னா உங்க இதயத்தின் நினைவையும் அது உள்நோக்கத்தையும் ஆண்டவர் சொல்வாரு, இது தேவ சிந்தைக்குரியது இல்லப்பா, வேத வசனத்துக்குரியது இல்லை, நீ கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக நிச்சயம் மாற வேண்டும் என்று சொல்வார். உங்களை அப்படி பழகிறவங்க இருக்கலாம், நல்லா பேசலாம், உள்நோக்கம் இருக்கும், என்ன தவறாக இருக்கலாம். அப்போ கர்த்தர் நிச்சயம் வேத வசனத்தை கொண்டு அவைகளை உங்களுக்கு பகுத்தறிய செய்கிறவர். சொல்லும், அவைகளை பகுத்தறிய செய்கிறவர். ஒரு சில மனுஷன் அப்படி கண்டிருக்கிறேன். அப்போ அவங்க அப்படிப்பட்ட ஆட்களை பார்ப்பா நான் சொல்லுவேன், பாரு இவங்க வந்து இந்த இரு வேடம் தரிசிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, 2 வேடத்தில் இருப்பாங்க பாருங்க. நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க, உள்ளான நோக்கம் வேற மணிக்கு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், உங்களுடைய அந்த அறுப்பில் நான் பங்கு பெற விரும்பலை, உங்களை மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கண்டிருக்கிறேன், நான் நிறைய பாஸ்டர் மாட்ட சொல்லியிருக்கேன், பாரு இவங்க நோக்கம் சரியில்லை, நோக்கம் என்ன இல்லை, சரியில்லை. வசனத்தை கொண்டு நம்ம அந்த நோக்கங்களை கர்த்தர் சீரருக்கிறார். பாருங்கள், இப்போ நான் ஒரு கர்த்தர் என்னத்தை நியாயம் தீர்க்கிறான்னு சொன்னேன். ரொம்ப குயிக் ஜட்ஜ்மெண்ட். உடனே நியாயத்தீர்ப்புக்கு எது வரும்னா, உங்கள் செயல் அல்ல, உங்களுடைய உள்நோக்கம் சரியா இல்லைன்னா உடனே நியாயத்தீர்ப்புக்கு வரும். உடனே வரும், உடனே வரும். நல்லா உடனே என்ன செய்யும்? எண்ணங்கள் என்ன செய்யும்? வரும். நான் வசனத்திற்குரிய காரியங்களை நான் சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் போவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இப்போ பிசாசை பார்க்குறோம். ஹெவன் வந்து அங்கே பாவமே இல்லை. ஹெவன் என்ன இல்லை? பாவம் இல்லை. பரலோகத்தில் பாவம் இல்லை. ஆனால் தேவன் இருக்கிறார் அங்கே. சரிங்களா? பாவம் வர்றதுக்கு முன்னால் என்ன வந்தது அப்படின்ற உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் நினைக்கிறேன், பட் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11லேருந்து வாசிப்போம். இப்போது அங்கே வந்து பிசாசை பற்றி அங்கே சொல்லப்படுது. உன் ஆடம்பரமும் உன் வாத்திய முழக்கம் பூச்சிகளை போதும். அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே, நீ வானத்திலிருந்து ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே நான் பாருங்களா, மெதுவாக வாசிப்போம் பாருங்க. இவன் என்ன சொல்ல போகிறான்? இவன் வாயை திறந்து சொல்ல, ஹெவனில் இருக்கான். அவன் செஞ்ச பாவத்தை பாருங்க, செயல் இல்லை, அவனுடைய எண்ணம். நான் வானத்துக்கு தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தில் உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் எங்க சொன்னா? வாயில சொல்லல, கர்த்தர் அதை கேப்சர் பண்றாரு. இதான் ஃபர்ஸ்ட் சின். எங்க உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த பர்வதத்திலே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட கேருப் என்று அழைக்கப்பட்ட ஒரு தேவதூதனுக்குள் உண்டாகிற சிந்தை. சொன்ன உடனே கதை சொல்றாரு, இவனுக்குள்ள இப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா, ஒரு பெரிய தேவதூர் கூட்டத்தை கூட்டி பாதாளத்தை உடனே அரேஞ்ச் பண்ணி, படுகொலியை உடனே அரேஞ்ச் பண்ணி அவரை கர்த்தர் வார்லோகத்திலிருந்து கீழே தள்ளினார். கவனிச்சிங்களா? இவன் எதுக்கு இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா, எண்ணத்தினாலே, அவனுடைய எண்ணங்களினாலே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் வேத வசனத்தின்படி இல்லாதிருக்குமானால், கிறிஸ்துவின் சிந்தையுடைய இல்லாதிருக்குமானால், கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். போதித்துக் கொள்ளுகிற வார்த்தையின்படி நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக. ஹல்லேலூயா, ஆமென். எதனால் விழுந்து போனா பாருங்க. அவன் வந்து வாயிலாம் சொல்ல, இருதயத்தில் உண்டாயிற்று. அதெல்லாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு தீங்கு அதுங்களா நினைச்சாங்க. நினைச்சிங்கன்னு சொன்னா அந்த நினைவு கூட வராதிருக்கிறதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், உன் மோட்டிவ் என்ன?
நீ பேசுற, நீ நிற்கிறாய், நல்லா தான் பேசுற, உன் இருதயத்தின் நினைவு என்ன அதை தேவன் அறிகிறார். ஆமென். ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க பாருங்க, கர்த்தர் அந்த இருதயத்தை பார்ப்பாரு. என்ன காரியத்தின் நினைவோடு கூட நீ செய்கிறாய், நீ செய்கிற செய்கைகள்ல உன் நினைவே முதலாவது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஒரு காரியத்தை பாருங்க, ஒரு நகற்றேன்றதை நீங்கள் செய்ய பார்க்குறீங்க, இதனுடைய மோட்டிவ் என்னன்றதை கர்த்தர் பார்க்குறார். அதான் வேத வசனம் சொல்லி உங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் உங்கள் உள்நோக்கத்தையும் வேத வசனம் வகையறுக்கிறது. பாருங்க, இதுதான் பாருங்க உள்ள உண்டான பரிசுத்தன்றது இங்கே தாங்க இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரும். பாருங்க, நீங்கள் வந்து மற்றவன் வந்து ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பாவம் செஞ்சுட்டான், அவன் பாவம் செஞ்சான், நீங்கள் அவன் பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்லுவார். அவன் பாவம் செஞ்சான், பாவத்துக்கான பலன் அளிக்க போகிறான். பாவம் செஞ்சவனை நீ 24 மணி நேரமும் நீ பேசி கொண்டிருப்பாய், ஆனால் அவன் என்ன பலன் அடைவானோ அந்த பலனை நீ அடைய வேண்டுவார். சிம்பிள். அந்த பிசாசை வந்து அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பான், அந்த ரிவார்டு, அதாவது மோசமான ஒரு பலனை உங்களுக்கு உண்டாகும். அதனால தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், அவன் என்ன செஞ்சால் நம்மளுக்கு என்ன, நான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக இருக்கிறேன், ஹல்லேலூயா. அவனை குற்றப்படுத்த வேண்டிய வேலை இல்லை. அது ஒரு அஃப்ளிக்ஷன் ஆயிடும், அது ஒரு ஆவிக்குரிய மிகுந்த பாதிப்பு உண்டாதானதாக இருக்கும். பாருங்க, ஜோமன் வர்றாங்க, ஜோமன் சில கலைகளில் அவங்க வேற ஒரு காரியத்துக்கு ஜோமன் வராங்க, ஆனால் ப்ராஃபிட்டிக்கலாக. ஆனால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறவர், ஹல்லேலூயா. சொல்லும் போது நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதம் உங்கள் பங்காகும். இல்லைனா தேவனுடைய நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ ஒரு பாவியாக இருந்தானா அதற்கேற்ற பலனை நீங்கள் அறுப்பீர்கள். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய நடக்குது. யாரையாவது பற்றி சொல்கிறது, யாராவது பேசுகிறது, அது உண்மை இல்லாத இருக்கலாம், உண்மைக்கு புறமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களை பேசித்திருக்கலாம், தூசித்திருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா, இது வந்து ஏசாயால போட்டிருக்குது, அப்படி தான் அவன் தள்ளப்பட்டான். சரி, புதிய ஏற்பாடுக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். அதாவது இயேசுகிட்ட போனீங்கன்னா இந்த வசனம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஒரு இறுதியாக இருக்கும், இந்த வசனம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஒரு சிந்தை இருக்கும், இந்த வசனம் எப்படி இருக்கோ அப்படி தான் ஒரு செயல் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த வசனம் எப்படி இருக்கோ வசனம் அப்படியே இருக்கும். இந்த வசனத்துக்கு எதிரடியாக மாமி சிந்தையாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய சிந்தையாக இருக்கும். ஒரு சிலருக்கு தான் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் மாறினால் உங்களை போல கர்த்தர் சொல்றாரு, எவருடைய பாவங்கள் எண்ணப்படாது இருக்கிறதோ கணக்கில் கொள்ளப்படாது இருக்கிறதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமே. நீ சொன்ன, நானும் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை எண்ணங்களை நான் நினைப்பதில்லை, மன்னித்தேன், மறந்தேன், நினைப்பதில்லைன்னு சொன்னா நீங்க தான் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர், ஹல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக இருங்க. உங்களுக்கு விரோதமாக என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், ஐயா என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, வசனம் சொல்லுது, மனுஷன் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் உனக்கு என்ன செய்வான்? நான் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானா ஒருத்தன், பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நின்று பாருங்க, அமைதியாக பார்த்துட்டே இருங்க, நீங்கள் பதில் செஞ்சிடாங்க. ஒருத்தன் உங்கள் சட்டையை பிடிக்க வச்சுக்கோங்க, நீங்கள் சேர்ந்து சட்டையை பிடிச்சாங்க சொல்லு, பதிலுக்கு பதில் செய்து விட்டாய், அதனால் நான் உனக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் விலகிடுவார். சட்டையை பிடிச்சிட்டானா, ஏசப்பா சோத்திரம்னு சொல்லிட்டு போயிருங்க வெளியே. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் பார்ப்பாரு. சட்டையை பிடிச்சேன்னு சொல்லுவார், ஒன்று மன்னிப்புகள், மனம் திரும்பு. அதுக்கும் அவன் வரலையா, அவனை என்ன டீச் பண்ணணுமோ அவர் டீச் பண்ணிக்கிடுவார், ஹல்லேலூயா. நான் புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? நீங்கள் என்ன செய்ய, நீ சட்டையை பிடிச்சா நான் தலைமுடியை எப்படி பண்ணான்னு தான் கர்த்தர் சொல்லார், பதிலுக்கு பதில் செஞ்சுட்ட ஆளை விட்டு நீயாச்சும் உன் பாடாச்சுன்றார். கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கறது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்ய வல்லவர், ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று சத்துரு சமாதானமாகும் அவங்க கூட, இல்லைன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உண்டாகும். உங்கள் குடும்பங்களுக்குள்ள கூட நீங்கள் அப்படி இருக்க வேண்டியது அவசியம். ரோமர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மன்னிக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை ஆகிறது, இதெல்லாம் வேணாம் பாஸ்டர்னீங்கன்னா நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், 20ஆம் வசனத்துக்கு இருப்போம். அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்தள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது, ஒரு மனுஷன் இவனை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணிட்டான், கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கையை வைக்கிறனோ
அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளாமென்று நீ என்ன செஞ்சா பாருங்க. அவனுடைய நீ நேராக தேவ சமூகத்தில் போய், ஏசப்பா நான் ஜெபம் பண்ணுறேன், யாரெல்லாம் தலையில் கை வைக்கணும் அவங்கள பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டா ஏசப்பா கொடுத்துருப்பாங்க. இவன் எண்ணம் லூசிபருக்குள்ள அந்த எண்ணம் சரிங்களா, விழுந்து போன கேருபுக்குள்ள அந்த எண்ணம் பாருங்க. அதுபோல் ஒரு ராங் தாட்ஸ், ஒரு உகந்த எண்ணம் இல்லை நியாய தீர்ப்புக்கு வருது. நல்லா கவனிங்க. நீ நினைத்தபடினால் சொல்லி வாசி அவன் நீ செய்தபடிலான்னு சொல்லிக்கலாம்ல. நீ நினைத்தபடினால், நினைவிலேயே நீ அரெஸ்ட் பண்ணலன்றார். பாருங்க நீ பாருங்க, நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போகக்கூடாது. அடுத்த வசனம், உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாருங்க. இருதயத்தின் நினைவுகளையும் உள் நோக்கங்களையும் வகையறுக்கிறவர். நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகிறோம், நீங்கள் ப்ரேயர்னா அப்புறம் எல்லாம் நினைக்கிறீங்க, போன காலில் இருந்து சோத்திரம் ஆண்டவர் இல்லையா இருக்கார் அப்படி இது டப்பா டப்பான்னு. கர்த்தர் சமூகத்தில் போன கர்த்தர் பார்ப்பார். உன்னோட இருதயம், உன்னோட நோக்கம், உன் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்பாரு. அதுதான் குவைட் டைம். எடுத்தோடனே நம்மளுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்துறாங்க. நோ, எடுத்த உடனே உங்கள் இருதயம் ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருக்கணும். நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஆவிக்குள் இருக்கணும். மற்றவர்களை கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து, நான் ஃப்ரீயாக இருக்கேன் லார்ட், தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. யார் மேலே கசப்பு, கோபம், வைராக்கியம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம் எனக்கு இல்லை, நான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தேவப்பிரசன்னம் நிரப்பும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் பிரேயர். நீங்கள் நினைக்க நம்ம சொன்னால் கர்த்தர் பதில் தருவார்னு. நீங்கள் 1000 தடவை சொன்னாலும் உங்கள் இருதயத்தின் நினைவையும் யோசனையும் வகையறுக்கிறவர் கர்த்தர். நல்லா கவனிங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுறதுக்கு முன்னால் உங்கள் இருதயம் என்னன்னு பார்க்குறவர். அவரை வந்து நீங்கள் ஜிக்ஜாக்னா பண்ண முடியாது. அவருக்கு உகந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அவருடைய கரத்தில் பயன்படும் பாத்திரமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. இதுனா மக்களுக்கு தேவையில்லை. எனக்கு என்ன வேணுமோ கத்துட்டு வா, கத்துலாரு. அவளை பிரச்சனை வருவான், கத்தர் பேச ஒன்றா இருக்கும். ஏன்னா கத்தருக்கு தெரியும் இவன் இருதயத்தின் நினைவுகளும் என்னது காரியங்களாக இருக்குது. இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், இந்த எண்ணங்களில் தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறவர். அது இங்கே நடக்கும். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் உங்களுக்காக நன்மையை நினைக்கிறவர். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது பாஸ்டர். சொல்ல, என்னை ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் எனக்காக தீமை நினைக்க மாட்டார், நன்மை நினைக்கிறவர். என் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் மன்னித்து இனி கணக்கில் கொள்ள மாட்டார். ஆமே. அப்படிப்பட்ட கர்த்தர் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவர் சொல்ல பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செவ்வையாக இருது அப்படின்னால் பாருங்களா, ஹார்ட்டை பார்க்குறாரு. அதனால தான் தாவீது சொன்னார், தாவீதினுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உகந்ததாக இருந்து. அவன் செயல்களை காட்டிலும் அவனுடைய இருதயம், சில நேரம் அவனுடைய செயல் தப்பாக இருந்துச்சு, ஆனால் ஹார்ட் ரொம்ப ரைட்டாக இருந்துச்சு. இருதயம் சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் தவறான செய்கைகள் கூட சரியாக மாறும். இருதயமே திருக்குள்ளதாக இருந்ததால் காரியம் வேறு மணிகாயிரும். இருதயத்தை தேவனுக்கு முன்பாக நீங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தை உடையவர்களாக இருப்பீர்களானால், நான் சொல்றேன், நீங்க தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. இதுக்கு ஒரு ஆமேன் வராது. உங்களுக்கு ஒரு கார் வரும், அல்லேலூயா, அதுக்கு வர மாட்டேங்குது. உலகத்திலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. ஏன்னா அது வேணா இது வேணா, ஆளை விடுங்கப்பான்னு. இல்லை, நான் பாவம் மன்னிக்கப்பட்டு அதை நினைக்காம இருக்க நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் அடுத்த வாசிக்கலாம். இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை. 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையா நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நீ ஒருவேளை உன் இதயத்தின் என்னது எங்க இது வரைக்கும் பாவத்துக்கு தானே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இங்கே என்னத்தை மன்னிப்பு கேட்கறாரு? நல்லா கவனிச்சிங்களா? ஒருவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் வாழ்வு பெறுவான். ஒருவன் பாவங்களை செய்தால் இயேசுவின் ரத்தம் கழுவும். இங்கே பாருங்க, உன் இருதயத்தின் எண்ணம் அதான் கிறிஸ்துவின் சிந்தை. நல்லா கவனிங்க. கர்த்தர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறான்னா, முதல் உங்கள் இருதயத்தில் ஆரம்பிக்கிறாரு. உன் இருதயத்தின் இல்லை அப்படியா போட்டிருக்கு, உன் பாவம் போட்டிருக்கு, உன் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும்
பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான். நல்லா கவனிச்சிங்களா? ஒருவேளை மன்னிக்க போடலான்றான் எண்ணத்தை. எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பேன்னு சொன்னால் எண்ணத்தை ஒருவேளை மன்னிப்பாரான். எண்ணங்கள் என்னப்பா பிரச்சனை? நல்லா கவனிங்க. பிசாசு விழுந்து போனதே எண்ணத்தில் தான். இன்னைக்கு பிசாசு உங்களை விலப்பண்ண நினைக்கிறதே உங்கள் எண்ணங்களில் தான். ஆனால் இந்த வேத வசனத்தை குறித்து உங்கள் எண்ணத்தை உயர்ந்ததாக்க பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? முதல் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கன்னா உங்கள் எண்ணத்தில். அப்படியே எண்ணத்தை கொண்டு வருவான் பாருங்க. நான் சொல்ல பாருங்க, மாமிச சிந்தையை உழவே கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, பிசாசு பரலோகத்தில் பேசுறது யோபின் மனைவி பேசுது. ஏன்னா பிசாசுடைய வார்த்தையை யோபின் மனைவி கேப்சர் பண்ணிச்சு. பிசாசு பேசுனது பேதுரு பேசுகிறான். கர்த்தர் சொல்றார், இந்த எண்ணத்தில் விடாத. எண்ணம் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையால் செய்துக்கிட்டோம். ஜட்ஜ்மெண்ட் இப்படி நடக்குது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இந்த அப்போஸ்தலர் அப்படிகள் இருக்குது. அப்போது உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க கடவுள் சொல்லு. எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க கடவுது. இதான் பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நீங்கள் வந்தீங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எல்லாம் கடக்கணும். இந்த இவைகள்லாம் மாமிச சிந்தையிலேருந்து ஆவியின் சிந்தையில் கிறிஸ்துவின் சிந்தையாக கடக்கணும். பாருங்கள், உங்களை பற்றி சொல்லணும். அவன் கிறிஸ்துவின் சிந்தை உடையவன். சங்கீதம் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம், சங்கீதம் 19 எல்லாம் வசந்த எடுக்கலாம். சங்கீதம் 19:14 எல்லாம் வாசிப்போமா? என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின், அதாவது எண்ணங்கள் தியானத்தை என்னன்றான், எண்ணங்களும் உமது சமூகத்தில். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதய சிந்தனையும் உமக்கு உகந்தனாகட்டும். அவன் ஜெபம் பண்ணுறான், என் எண்ணம் உமக்கு முன்பாக உகந்ததாக இருக்கட்டும். நீங்கள் ப்ரேயருக்கு போகும்போது நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ண போது கர்த்தர் இருதயத்தின் எண்ணங்களையும் அதன் உள் நோக்கங்களையும் அறிவார் முதல். அதுக்கப்புறம் தான் உங்கள் பதில் உங்கள் ஜெபத்துக்கு கேட்பார். ஆன்சர் கொடுக்குறதும் கொடுக்காத அவருடைய விஷயம். ஆனால் நீங்கள் தேவ சிந்தை உடையவர்களாக இருப்பீர்களானால், கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருப்பீர்களானால், நான் சொல்கிறேன், நீங்கள் தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள். இந்த சபையும் பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆள். ஒரு ஆமேன்னு சொல்கிறதுக்கு 4 தடவை சொல்ல இருந்திருக்கு. உலக பொருளை சொன்னால் உடனே போயிடும். இல்லைங்க, இதுதான் முக்கியம், இருதயம். அதனால் எபிரேயர் 4:12 சொல்லுது. இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் உள் நோக்கத்தை அதை சொல்லிடும். உங்கள் உள் நோக்கம் எதுன்ற அந்த வேதம் சொல்லிடும். வேதமும் இயேசுவும் ஒன்று. அப்படி அந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்களால், எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. சொல்லு, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எனக்கோ மாமிச சிந்தை உண்டாயிருக்கிறது. திணறீங்க. எனக்கோ ஆவியின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எனக்கோ மாமிச சிந்தை உண்டாயிருக்கிறது. எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது. 3 சிந்தை இருக்குது. ஆவியின் சிந்தை, மாமிச சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. எதில் வாழணுமோ வாழுங்க. ஆனால் ஆசீர்வாதம் என்னன்னா, கிறிஸ்துவின் சிந்தையில் நீங்கள் வாழ்வதே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை அஃப்ளிக்ஷன் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாரா, ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. Don't forget to subscribe. Don't forget to subscribe.